அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பக்தி என்னும் அம்பரீஷன் சரித்திரம் என்ற படமாகும். இப்படத்தினை வேல் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக MT ராஜன் அவர்கள் தயாரித்திருக்கின்றார். TG குணே என்பவர் இயக்கியிருக்கின்றார். இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். இந்த படம் புராணத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு பகவானின் தீவிர பக்தனான அம்பரீஷனின் பக்தியை கண்ட விஷ்ணு பகவான் தனது ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை அந்த மன்னரின் அரண்மனையை பாதுகாக்கும் பொருட்டு அனுப்பி வைக்கிறார். அந்த சுதர்சன சக்கரம் மறைவாக காவல் இருக்கிறது. எப்போதும் விஷ்ணுவின் நாமத்தை உச்சரிக்கும் மன்னன் அம்பரீஷன் தொடர்ந்து விஷ்ணு வழிபாட்டின் பக்தியை தீவிரமாக செய்து வருவதன் விளைவு அதன் உச்சகட்டமாக ஏகாதசி விரதத்தினை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறான். இதனை அறிந்த தேவர்களின் மன்னரான இந்திரன் அம்பரீஷ மன்னனின் பக்தியை கண்டு பயப்படுகிறான். அந்த ஏகாதசி விரதத்தினால் பெறும் சக்தியினால் தனது பதவி பறிபோய் விடுமோ என்று பயப்படும் இந்திரன் அந்த அம்பரீஷ மன்னரின் ஏகாதசி விரதத்தை முறியடிக்க துர்வாச முனிவரின் உதவியை நாடுகிறான் இந்திரன். இந்திரனை காக்கவும் அம்பரீஷ மன்னனின் ஏகாதசி விரதத்தை முறியடிக்கவும் மண்ணுலகம் செல்லும் துர்வாச முனிவர் அன்று ஏகாதசி விரத நாள் முடிந்து அடுத்த நாளான துவாதசி அன்று மதியம் 1 மணிக்கு விரதத்தை முடிக்கும் சூழ்நிலையில் நெருங்கிச் செல்லும் துர்வாச முனிவர், நான் குளித்துவிட்டு வந்ததும் விரதத்தை முடித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வேண்டுமென்றே அவர் தாமதமாக குளித்துவிட்டு வருகிறார். ஏகாதசி விரதத்தை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று அரண்மனையில் உள்ள சான்றோர்கள் அம்பரீஷ மன்னருக்கு எடுத்து சொன்னதும் முனிவரின் வருகைக்காக காத்திராமல் துளசி கலந்த நீரை குடித்து விரதத்தை முடித்து கொள்வதுடன் முனிவரின் வருகைக்காக உண்ணாமல் காத்திருக்கிறார். துளசி நீரை அருந்தியதை அறிந்த துர்வாச முனிவர் தன்னை மதிக்காததாலும் விருந்தாளியை சரியாக உபசரிக்காததாலும் வீணான சாபத்தை வாங்குவதுடன் நீ இறந்து போவாய் என்று தனது தலையில் உள்ள 2 முடியை பிடுங்கி தரையில் வீசுகிறார். அதில் இருந்து கிருதயா என்ற பூதம் உருவாகி அம்பரீஷ மன்னனை அழிக்க வருகிறது. முனிவரிடம் மன்னிப்பு கேட்கிறான் அம்பரீஷ மன்னன். முனிவர் மன்னிப்பதில்லை. உடனே விஷ்ணுவை நோக்கி கண்ணீர் சிந்த பாடலை பாடுகிறார் மன்னர் அம்பரீஷன். அப்போது சுதர்சன சக்கரம் அங்கு வந்து அந்த பூதத்தினை அறுத்து கொன்று விடுகிறது. அது மட்டுமன்றி துர்வாச முனிவரையும் விடாமல் விரட்டிச் செல்கிறது. துர்வாச முனிவர் என்ன செய்வதே என்று தெரியாமல் முதலில் இந்திரலோகம் சென்று இந்திரனிடம் உதவியை கேட்கிறார். இந்திரனால் செய்ய முடியாது என்று சொல்லவே அங்கிருந்து ஓடிச் சென்று கைலாயம் சென்று சிவபெருமானை சந்தித்து உதவியை கேட்கிறார். சிவபெருமானும் முடியாது என்று சொல்லவே பிரம்மனிடம் ஓடிச் செல்லும் துர்வாச முனிவரை கண்ட பிரம்மர் விரட்டி அடிக்கிறார். பிறகு மகாவிஷ்ணுவின் பாதத்தில் வீழ்ந்து கெஞ்சுகிறார் அந்த முனிவர். அதற்கு விஷ்ணுவோ, சுதர்சன சக்கரம் என்பது அதர்மத்தினை பின்பற்றும் அநியாயத்தினை அழிக்கும். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் பக்தனை நீ அதிகமாக துன்பப்படுத்தி விட்டாய். அந்த மன்னர் மனது வைத்தால் மட்டுமே நீ தப்பிக்க முடியும் என்று சொல்கிறார் விஷ்ணு. உடனே துர்வாச முனிவர் எங்கிருந்து கிளம்பினாரோ அதே அம்பரீஷ மன்னர் அரண்மனை சென்று மன்னரின் பாதத்தில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்கிறார். உடனே இறைவனை நோக்கி பாடும் அம்பரீஷ மன்னன், இறைவா இவரை மன்னித்து விடு என்று சொல்லவே அந்த சுதர்சன சக்கரம் உடனே மறைந்து போகிறது. உலகில் எந்த மனிதனும் தான் உயர்ந்தவன் என்று கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தும் படமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக முடியும் பக்தி என்னும் அம்பரீஷ வரலாறு திரைப்படத்தில் MV சுப்பையா அம்பரீஷ மன்னராக நடித்திருக்கிறார். R நாகேந்திர ராவ் என்பவர் துர்வாச முனிவராக அற்புதமாக நடித்திருக்கிறார். இவர் தெலுங்கில் புகழ்பெற்ற நடிகர், எழுத்தாளர்.
துர்வாச முனிவராக இவர் வாழ்ந்திருக்கிறார் என்றே அன்றைய பத்திரிகைகள் எடுத்துரைக்கின்றன இவரது அருமையான நடிப்பை. இந்திரனாக தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் முதல் பேசும் படத்தின் கதாநாயகன் PG வெங்கடேஷ் அவர்கள் வெகு சிறப்பாக நடித்துள்ளதாக அனைவராலும் சொல்லப்படுகிறது. மேலும் இவர்களுடன் லட்சுமிபாய், கமலாபாய் போன்ற 2 பெண் நட்சத்திரங்கள் மிக சிறப்பாக நடித்து இந்த படத்திற்கு பலத்தை சேர்த்துள்ளார்கள். மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த பக்தி என்னும் அம்பரீஷ வரலாறு 15,999 அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2/3/1940 அன்று வெளியாகியிருக்கின்றது. எதிர்பார்த்த வெற்றியை இந்த திரைப்படம் பெற்றுத்தரவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இதுவரை இந்த பக்தி என்னும் அம்பரீஷ வரலாறு திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதையே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.